வந்திருக்காங்க. கணேசன் தோழர் வந்து குழந்தைகளுக்காக செயல்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு செயல்பாட்டாளர். வாலு டிவி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அதில் எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் தோழருடைய யூடியூப்லேயும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு தோழர் சொல்லியிருக்காங்க. விரிவான அறிமுகம் பிறகு அவர்களை வரவேற்கும் விதமாக தோழர் மோ கணேசன் அவர்களை வரவேற்போம் கைகளை தட்டி. இப்போ நம்ம குழந்தை செய்யக்கூடிய இந்த செயல்பாட்டை பார்க்கலாம். அருமை அருமை அருமை. ஏதாவது சாதிக்கணும்னா தலைகீழாக நின்று சாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இங்கே நேராக கண் எதிரே பார்த்தாச்சு. தலைகீழாக நின்று நமக்கெல்லாம் வெறுமனே கையில் இப்போ என்கிட்ட கியூப்பை கொடுத்தா எனக்கெல்லாம் போட தெரியாது. சுற்றி சுற்றி 1 மணி நேரம் ஆனாலும் அந்த வேறு வேறு கலர்ஸ் தான் இருக்கும். எவ்வளோ நேரம் யாராவது நோட் பண்ணிங்களா? டைம் நோட் பண்ணிங்களா? 45 செகண்ட்ஸில் கண்ணை கட்டிட்டு தலைகீழாக நின்று ஒரு ரூபிக் கியூபை அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் டாக்டர்ண்ணா, சூப்பர், வெரி குட். இன்னும் நிறைய உலக சாதனைகள் நீங்கள் படைப்பீங்க. சூப்பர். என் பேர் வந்து சம்ருத்திகா. நான் 5 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து கண்ணை மூடிட்டு 100 பால்ஸ் கலர் வந்து 3 மினிட்ஸில் வந்து கண்டுபிடிச்சேன். செகண்ட் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து ரூபிக்ஸ் கியூபெல்லாம் சால்வ் பண்ணேன். 2x2 3x3 கியூபெல்லாம் சால்வ் பண்ணேன். நெக்ஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து தலைகீழ நின்றுட்டு 2x2 3x3 ஸ்னேக் கியூப் பிரமிட் கியூபெல்லாம் சால்வ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து 84 ஃப்ளாகை வந்து கலர் பண்ண பார்க்காம. நெக்ஸ்ட் வந்து 76th இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு 80 நேஷ்னல் ஃப்ளாகை வந்து கியூப்பில் வந்து சால்வ் பண்ணி முடித்தேன் 1/2 ஹவர்க்குள்ளே. அப்புறம் இந்த முக ஸ்டாலின் பிக்சரை வந்து நாங்கள் போன வாரத்துக்கு முன்னாடி வந்து பண்ணோம். வெரி குட் ராக்கண்ணா, சூப்பர், வெரி குட், வாழ்த்துக்கள். ஓகே, இன்னும் நிறைய சாதனைகள் நீங்கள் படைப்பீங்க. ஓகே, ரைட், வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தது நம்முடைய குழு பாடலை பாட வருகிறார்கள் நம்முடைய குட்டி தோழர்கள் எல்லாம். இப்போ புதுசாக பேர் கொடுத்துருக்காங்க நிறைய பேர். மதுரிகா, யாழினி, சிவசங்கரி, ஹர்ஷினி. தோழா தோழா என்ற பாடலை பாட வருகிறார்கள். வாங்க. தோழா
வாழ்த்துக்கள் எல்லா குட்டீஸ்க்கும். இந்த குழந்தைங்க இப்போதான் முதல் முறையாக மேடை ஏறி மைக்கை பிடிச்சி ஒரு ஸ்டேஜில் நின்றுருக்காங்க. அவங்களுக்கு நல்ல பலத்த கைத்தட்டலோடு அவங்கள உற்சாகப்படுத்தலாம். அடுத்தபடியாக நம்ம கதை சொல்ல அழைக்கிறது வாத்து ராஜா அப்படிங்கிற ஒரு கதையை சொல்ல சையத் அப்துல் காதர் அவர் வராரு. உங்களை பற்றியும் யார் எழுதியது அதை பற்றியும் ஒரு அறிமுகத்தோடு நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். சையத் அப்துல் காதர். நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கதை எழுதியவர் பேர் விஷ்ணுபுரம் சரவணன். சொல்லப்போற கதையின் பெயர் வாத்து ராஜா. பாகம் 2. ஒரு நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வந்து அந்த ராஜாவை ரொம்ப பிடிக்குமா. மக்கள்லாம் வந்து குறைய சொல்றதுக்கு முன்னாடியே எல்லா குறையும் அவர் தீர்த்து வச்சிருவாராம். ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து மக்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் சொல்லுவாங்களாம். அவங்களுக்கு 3 பசங்க, தேசிங்கு, கலிங்கன், வானவன். தேசிங்கு, கலிங்கன், வானவன் வந்து புத்திசாலியான பசங்க. ஆனால் வானவன் மட்டும் அடுத்தவங்க அவன் தப்பு பண்ணியிருந்தா அவங்க சொன்னாங்கன்னா தீர்த்திக்க மாட்டான். அவன் கரெக்டுன்னு சொல்லி சண்டைக்கு போவான். ஒரு நாள் வந்து ராஜாவுக்கு ரொம்ப வயசாகி முடியாமல் போயிட்டாங்க. அப்போ வந்து ராஜா யோசிக்கிறாங்க 3 பசங்கள யாரை வந்து நம்ம ராஜாவாக்கலான்னு. அப்போ வந்து அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆனதுனால மந்திரியாரே கூப்பிட்டு கேட்டாங்க, ஆலோசனை கேட்டாங்க 3 பசங்கள யாரை வந்து ராஜாவாக்கலான்னு. அதுக்கு சொல்கிறாங்க அவங்க மூத்த பையன் தேசிங்கே வந்து ராஜாவாக்குங்கன்னு. அவங்க 2 பசங்களுக்கு அது கேட்டோடனே அவங்க 2 பேரும் இன்னொரு தம்பியும் சண்டை போட்டாங்க அவங்க அப்பாவோட. அதுக்கப்புறம் திரும்பி வந்து ராஜா வந்து சோகமாயிட்டாங்க. திரும்பி வந்து மன்னர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க உங்கள் 3 பசங்களுமே ராஜா வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே ராஜா கேட்குறாங்க எப்படி 3 பசங்களே வந்து ராஜா வைக்க முடியும் அப்படின்னு கேட்டதுனால சொல்கிறாங்க மன்னர் சொல்கிறாங்க ஒரு நாட்டை வந்து 3 பாகமாக பிரித்து கொடுத்து ராஜா வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களே பிரித்து கொடுத்துட்றாங்க. ஆனால் அவங்க யோசிக்கிறாங்க இவங்களை கொடுத்து நம்ம இறந்து போயிட்டோம்னா அவங்களே போர் கொடுத்து இறந்துடுவாங்களேன்னு சொல்லி யோசிச்சு அவங்கள சத்தியம் வாங்கிக்கிறாங்க. சத்தியம் வாங்கினதுக்கப்புறம் அவங்க 2 பேர் அவங்க தேசிங்கும் கலிங்கனும் வந்து அவங்க அப்பா சொன்ன மாதிரியே வந்து செய்கிறாங்க, ராஜாவாகிறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்லிட்டு போனாங்களோ அதே மாதிரி தான் செய்கிறாங்க. ஆனால் வானவன் மட்டும் அப்படி செய்ய மாட்டான். ஏன்னா அவங்க மன்னர் வந்து நல்ல ஆலோசனையெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டான். இப்படி தான் ஒரு நாள் வந்து விவசாயிகள் வந்திருந்தாங்க. விவசாயிகள் வந்து ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க வானவன் ராஜா. அதுக்கு சொல்கிறாங்க இந்த வருஷம் வந்து நல்லா மழை பெய்ஞ்சிருந்துச்சுல அதனால வந்து நெல்லாம் நிறைய முளைச்சிருக்கு, அதனால நாங்கள் நெல் திருவிழா வைக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எதுக்காக நெல்லெல்லாம் அறுவடை பண்ணுறீங்க, அதே நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி திரும்பி அது உலக போட்டு மண் உலக போட்டு இன்னும் நிறைய நெல் வர வைக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பேச்சே இல்லை வரல. அதுக்கப்புறம் இது வச்ச பரவாயில்ல இன்னும். அப்போ தான் சபைக்கு ஒரு வழக்கு வந்துருந்துச்சு. அதில் வந்து ஒரு ஆள் வந்து நகை செய்கிறதுக்காக பணம் கொடுத்துருந்தாங்க. நகையை செஞ்சும் தரல, பணத்தை திரும்பி கேட்டால் கொடுக்கவும் இல்லை. அதனால் ராஜாட்ட இப்படி சொன்னாங்க. ராஜாவும் வந்து அந்த நகைக்காரரை கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன் எனக்கு இன்னும் நகை செஞ்சு தரலன்னு கேட்டதுக்கு சொல்கிறாங்க ஏன்னா நகை செய்கிறதுக்கு வந்து தங்கம் இல்லை மகாராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காசு எடுத்து திரும்பி கொடுக்க வேண்டியதானு கேட்டதுக்கு காசு கொடுக்குறதுக்கு பணமும் இல்லை ராஜா, பணத்தை மட்டும் செலவழிச்சிட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு அவன் காசு கொடுத்தவர்கிட்ட போய் ராஜா சொல்கிறாங்க அவனை பார்த்தா நகை செய்கிறவன் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது, நீ வேணா வேறு நகை செய்கிற காசு கொடுத்து நகை செஞ்சுக்கோவேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க மனசு வந்து போய். அப்போ வந்து மன்னர் வந்து எதிர்த்து கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் தப்பாக வந்து சொல்கிறீங்க எல்லாத்தையும், தப்பாக வளர்ச்சி சொன்னால் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வந்து அவங்கள மன்னரை தூக்கி வந்து சிறையில் போட்டுறாங்க. அப்போ வந்து அங்கே வேலை பார்க்குறவங்கள ராஜாவுக்கு ஒரு பட்டை பேர் வச்சாங்க. இவங்க வந்து தப்பான தீர்ப்புலாம் சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பட்டை பேர் வச்சாங்க வாத்து ராஜான்னு. அப்போ வந்து அவங்க வேலைக்காரன் வந்து அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போயிருந்தாங்க மத்தியானம். அப்போ வந்து அவங்க பொண்டாட்டி கேட்டாங்க நீங்கள் எதுக்கு அந்த ராஜா எதுக்கு இப்படி பண்ணுறாங்க, தப்பான தீர்ப்புலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கவும் அவங்க சொல்கிறாங்க எது எங்கள் வாத்து ராஜா
ராஜாவை பார்த்து தானே கேட்குற அப்படின்னு. அவங்க திரும்பி கேட்குறாங்க, இப்போ திரும்பி சொல்லுங்க அப்படின்னு. அதில் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வேலைக்காரங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் அவருக்கு ஒரு பட்டை பேர் வச்சுருக்கோம் ராஜாவுக்கு, வாணன் ராஜாவுக்கு வேற வாத்து ராஜான்னு வச்சுருக்கோம் அவருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படி ஒரு அவங்க போயிட்டாங்க வேலை பார்க்குறவங்க. அவங்க ஒய்ஃப் வந்து வாசல் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதை நினச்சி. அப்போ வந்து மோர் வைக்கிற பாட்டி ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு. அதில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொல்லியிருக்காங்க, நான் சொன்னதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்களும் சொல்லலை. அவங்க அந்த பாட்டி திருப்பி கேட்கவும் சொல்லிட்டாங்க. அவங்க எங்கள் வீட்டுக்காரரு அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து வாத்துராஜான்னு பேர் வச்சுருக்காங்க அங்கே உள்ளவங்களுக்கு. அங்கே உள்ளவங்களாம் நாங்கள் சேர்த்து வாத்துராஜான்னு வச்சுருக்கோன்னு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து போயிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு வந்து வாத்து மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சா. அப்போ அந்த வாத்தை பார்த்து கூட்டு போகிறதுலாம் நம்ம நாட்டு ராஜா பார்த்து பத்திரமா கூட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணும் அதிர்ச்சி ஆயிடுச்சு, என்னது நம்பிட்டு நம்ம நாட்டு ராஜாவா அப்படின்னு. அதோட அந்த பாட்டியும் அவங்க சொன்னதான் சொல்கிறாங்க, அங்கே உள்ளவங்க வேலை பார்க்குறவங்கலாம் வந்து வாத்து ராஜான்னு வச்சுருக்காங்களா நம்ம வானவன் ராஜாவை அப்படின்னு சொல்லிச்சா. இவங்களும் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே போயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த பாட்டி வந்து மோர் எடுத்துக்கிட்டே போவோம்ல, அந்த பாட்டி எல்லா வீட்டுக்கும் மோர் எடுத்துகிட்டு போவோம். என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி ராஜாவுக்கு பேர் வச்சுருக்காங்க அங்கே உள்ளவங்கலாம் வாத்துராஜான்னு. பக்கத்து ஊருக்கு அப்படியே போச்சு வாத்துராஜா. அதுக்கும் பக்கத்து ஊருக்கு போய் நெக்ஸ்ட் புத்தாண்டு அப்போல்லாம் வந்து ராஜா வந்து எல்லா மக்களையும் கூப்பிட்டு பரிசு கொடுப்பாங்க. இவங்க மக்களும் வந்து ராஜாவுக்கு பரிசு கொடுப்பாங்க. இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா ராஜா கூப்பிட்டப்ப மக்களும் வந்துட்டாங்க. அப்போ வந்து சம்புன்ற ஒரு அந்த வேலைக்காரன் வந்து பாட்டு அவன் சொல்கிறான், ராஜாதி ராஜா 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 ராஜ கம்பீர ராஜ பராக்ம ராஜ ஸ்ரீ ஸ்ரீ மன்னர் வாத்துராஜா வருகிறான்னு சொல்லவும் அங்கே உள்ளவங்க எல்லா மக்களும் சிரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே உள்ள எல்லா பசங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா அம்மாமார்களும் அந்த பசங்க கை வைக்கிறாங்க, கை வச்சு மூடிடுறாங்க. நெக்ஸ்ட் வாத்து குவாக்குன்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. ராஜா திடீர்னு பதட்டமாயி, என்னடா இது நம்மளையே வாத்துராஜான்னு சொல்லிட்டு இருக்காங்களேன்னு போய் கோபமாகி போயிட்டாங்க மன்னர். உள்ள போனதுக்கப்புறம் வந்து அவங்க அறையில் போய் கதவை பண்ணிட்டு சாப்பிடவும் இல்லை, எதுவுமே செய்யலை, அப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சமூகம் இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் தெரியாமல் சொல்லிட்டோன்னு அவசரத்தில் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தோடு எல்லாரும் வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ஸோ மிக சிறப்பாக இந்த வாத்துராஜான்ற கதையை சொன்ன சையத் அவர்களுக்கு நம்முடைய உற்சாகமான கரகோஷம். குழந்தைகள் இவங்க எல்லாருமே வந்து இப்போதான் முதல் முறையாக எல்லாம் ஸ்டேஜ் ஃபியர் எல்லாம் இல்லை. நமக்கு முதல் முறையாக மைக்கை பிடிக்கிறப்ப தடதடன்னு ஆடும். பட் குழந்தைங்கள்ட்ட அந்த பயத்தையும் நான் பார்க்கல, எல்லாம் டான்னு பேசுகிறாங்க. ஆச்சரியமாக இருக்கு எல்லாமே. வாழ்த்துக்கள். கதையும் மிக அருமையான கதை. எழுதின எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், சிறார் செயல்பாட்டாளர். அவங்க எல்லாம் நம்ம அடுத்தடுத்த மீட்டிங்ஸ்ல நம்ம கூப்பிடுவோம். ஓகே, இப்ப நம்முடைய இன்னொரு சிறப்பு அழைப்பாளர் திரு ஆதிவள்ளியப்பன் அவர்கள் இங்க நம்முடைய வந்திருக்காங்க. தோழர் அவர்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர், சிறார்களுக்காக தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பவர். குறிப்பா சுற்றுச்சூழல் சார்ந்தும் அறிவியல் சார்ந்தும் எழுதி கொண்டே இருக்கிறவர். குழந்தைகளை இந்த சுற்றுச்சூழல் சார்ந்து அவங்களையும் குழந்தைகளையும் இயங்க வைக்கணும் அப்படின்றது, குழந்தைகளுக்காக எங்கெல்லாம் நிகழ்ச்சி நடக்குதோ, கருத்தரங்குகள் நடக்குதோ, அறிவியல் சார்ந்த கருத்தடங்கு நடக்கிறதோ அங்கெல்லாம் தோழர் வந்து கண்டிப்பா இருப்பாரு. தோழர் அதை விரும்புவாரான்னு தெரியல, இதனால நான் சொல்றது பேர் சொல்லாமா. இது தமிழ் திசை நாளிதழோட மிக மூத்த உதவி ஆசிரியர் தோழர், மிக அனுபவம் வாய்ந்தவர், மிக எளிமையானவர். தோழர் ஒரு மாணவர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி இருக்கு வரீங்களா அப்படின்னாலுமே உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. தொடர்ந்து அவரும் பயணிச்சுக்கிட்டு இயங்கிட்டே இருக்கிறவர், மிக மிக பிஸியான ஒருத்தர். இருந்தாலும் குழந்தைகளுக்காக அப்படின்னு சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு வர ஒத்துக்கிட்டாங்க. நன்றி தோழர். அவருடைய ஒரு சில கதைகள் வந்து பேர் சொன்னோம்னா எப்படி குழந்தைகளுக்கான ஒரு நல்ல குழந்தைகள் ரெகுலரா கேட்கக்கூடிய அறிவியல் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடியதா இருக்கும். இளையோருக்கு
மார்க்ஸ் கதை, மனிதருக்கு நாராய் நாராய், வங்காரி மாதா, இப்படி நிறைய கதைகள் சிறார்களுக்காக எழுதியிருக்காங்க. பாரதி புத்தகாலயம், இன்னும் நிறைய புத்தக கடைகள்ல தோழரோட புத்தகங்கள் கிடைக்கும். ஆன்லைன்லயும் அவைலபிளா இருக்கும். குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. பெற்றோர்களுக்காக இதை முக்கியமா சொல்றேன். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி புத்தகங்களை நீங்க வாங்கி கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப அடுத்ததான் நம்ம கதை சொல்ல வராரு கணபதி ராம் அவர்கள். கணபதி ராம், நீங்க சொல்ல போற கதை தாத்தா பூ எங்கே செல்கிறது. அதை எழுதினது யாருன்னு தெரியுமா? உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நீங்க சொல்ல போற கதை, அதை எழுதினவர் எல்லாம் நீங்க அறிமுகப்படுத்திட்டு பேசலாம். காலை வணக்கம். என் பெயர் ஜே கணபதிராம். சென்ட் கேப்ரியல் சைல்ட் செகண்டரி ஸ்கூலில் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பாரதி புத்தகாலயம் வெளியிட்டுள்ள தாத்தா பூ எங்கே போகிறது என்ற கதையை இப்போது உங்களிடம் சொல்ல போகிறேன். இதை எழுதியவர் லின் ஸ்டாங்கிங். தமிழில் ஆதி வள்ளியப்பன் அவர்கள் மொழிபெயர்த்துள்ளார். கதைக்குள் போவோம். அது ஒரு இலையுதிர்காலம். இலையுதிர்காலம்னா மரம் செடிலாம் பச்சை பச்சைன்னு வளர்ந்து காஞ்சு போய் விழுறதுதான் இலையுதிர்காலம். அப்பதான் ஒரு தாத்தா பூ பிள்ளைகள் எல்லாம் பெற்றெடுத்திருக்கு. பிள்ளைகள்னா விதை எல்லாம் பெற்றெடுத்தா, அதனால பிள்ளைகள் பெற்றெடுத்துன்னு சொல்லுவோம். அது என்னதான் தாத்தா பூன்னு சொன்னாலும் அது ஒரு விதை. அது அப்பதான் பெற்றெடுக்கு. அது பக்கத்துலேயே ஒரு ஒட்டுமுள் செடி வளர்ந்துருக்கு. ஒட்டுமுள் செடினா மேலே ஒட்டிக்கும். காடுலலாம் இருக்கும். அது முள்பந்து மாதிரி இருக்கும். அதுதான் ஒட்டுமுள் செடி. அது நம்ம எங்கே போனாலும் ஒட்டிக்கும். அது தாத்தா பூலாம் பறக்கிறதுக்கு ரெடியாக இருந்தது. அப்போ ஒட்டுமுள் செடியை பார்த்து நாங்களாம் பறக்க போகிறோம், நீ எங்கள் கூட வந்து பறக்கையான்னு கிடைச்சான். முட்டுமுள் செடி சொல்கிறதுக்குள்ள தாத்தா பூலாம் பறந்து போயிடுச்சான். தாத்தா பூ பறந்து போயினே இருக்கும் போது ஒரு ஊசியில் இளங்கன்று ஒன்று அப்போதான் 2 இலையை வச்சு மண்ணிலேருந்து வெளியே வந்திருக்கு. அதை பார்த்துச்சான். அதை பார்த்து ஊசியில் தாத்தா பூ பறந்து மெதுவாக பறந்து போதை பார்த்துட்டு நான் எப்படி வந்தேன்னு கிட்ட சொல்லட்டுமா தாத்தா பூ கிட்ட கிடைச்சான். தாத்தா பூ சொல்லுச்சான். என்னை ஒரு அணில் சாப்பிட்றதுக்காக வேகமாக கொண்டு வந்துச்சா, நான் இங்கே விழுந்துட்டேன்னா நான் ஒரு செடியாக வளர்ந்துட்டேன் சொல்லிச்சான். தாத்தா பூ அப்படியா, சரி சரின்னு சொல்லிச்சான். தாத்தா பூ மெதுவாக பறந்து போயிட்டே இருந்துதான். அப்போ பட் 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 பட்னு பட்டாசடி ரொம்ப சத்தம் கேட்டுதான். அது என்னன்னு பார்த்தா ஒரு அவரை செடி, நல்லா பழுத்து காஞ்சு போன அவரை செடியோட விதை தான். அது வெடிச்சு பட் 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 சத்தம் கேட்குதான். அந்த விதைலாம் தரையில் உருண்டி போயினே இருந்துதான். இதெல்லாம் நம்ம தாத்தா பூ வந்து ஒரு செடியிலேருந்து பார்த்துனே இருந்துதான். அந்த அவரை விதைலாம் உருண்டி போய் ஒரு இடத்துல நின்று அது மண்ணுக்குள்ளே போய் மழை பெஞ்சு அது ஒரு அவரை செடியாக வளர்ற வரைக்கும் தாத்தா பூ அங்கே தான் இருந்துதான். இதெல்லாம் தாத்தா பூ அங்கேருந்து பார்த்துனே இருந்துதான். அது எங்கேயோ போலியாம். அப்புறம் காற்றடிச்சோடனே தாத்தா பூ பறந்து போச்சான். பறந்து போய் தாமரை குளத்தில் நடுவில் விழுந்துதான். தாமரைகள் நடுவில் விழுந்துதான். அந்த தாமரை, அதுலேருந்து ஒரு தாமரை வந்து ரொம்ப அழுகி போயின நிலையிலேருந்து தான். அதுக்கு வெறும் அந்த இலையெல்லாம் கூட காஞ்சி போய் தண்ணியில் போகிற அளவுக்கு இருந்துதான். அது தண்ணிக்குள்ளே போனோடனே அது விதை மட்டும் வெளியே வந்து தண்ணியில் மிதந்து போயினது தான். தாமரை பூ அவங்க அம்மா வந்து சொல்லுதான், இப்போ எல்லாரும் போய் நல்லா தாமரை பூ வளருங்கன்னு சொல்லிச்சான். தாத்தா பூக்கு டவுட்டு, இது எப்படி போய் தண்ணியில் வளரும்னு கேட்டுச்சான். சரி நம்ம போய் அவங்க அம்மா கிட்டே போய் கேட்போன்னு அவங்க அம்மா கிட்டே போய் கேட்டுச்சான், இது எப்படி தண்ணியில் வளரும்னு. அது தண்ணியில் போயிட்டே இருக்கும்பா, போகும்போது ஒரு கட்டத்தில் வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டு அடியில் போய் நல்லா தூங்கினோடனே இளவநீர் காலம் வந்தோடனே இளவநீர் காலையில் வளரும் பெரிய தாமரையா. ஓ தாத்தா பூ அப்படியா, ஓகேன்னு சொல்லி தாத்தா பூ அங்கேருந்து பறந்து போச்சான். பறந்து போய் அதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு இருந்ததுனால ஒரு ஓரமாக உட்காந்துச்சான். அப்படியே கீழே பேராஷூட் மாதிரி இறங்கி உட்காந்துதான். மண்ணெல்லாம் அது மேலே பட்டு அது மண்ணோட மண்ணாக இதுவாகிடுச்சான். அப்புறம் அடுத்து கொஞ்ச நாள் கழித்து அதுவும் ஒரு தாத்தா பூவாக வளர்ந்துதான். புதுசாக வந்ததுனா சுற்றி பார்த்துதான். பக்கத்துலேயே பார்த்தா ஒரு ஒட்டுமுள் செடி. அது எந்தனா ஸ்டார்டிங்கில் கேட்டது பார்த்தீங்களா, அந்த ஒட்டுமுள் ஏன் வர்றியான்னு கேட்டது பார்த்தீங்களா, அந்த ஒட்டுமுள் செடி தான் அங்கே இருந்தது. அந்த ஒட்டுமுள் செடி பார்த்து நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்டுச்சான். நானா ஒரு மான்குட்டி வந்து நான் அங்கே வந்ததா, அதில் நான் ஒட்டிக்கினேன்னா அது இங்கே இது வரையும் வந்துட்டு ஏதோ அரிக்குதுன்னு சொல்லி செடியில் உராசிச்சா, நான் இங்கே ஒரு ஒட்டுமுள் செடியாக வந்துட்டேன் சொல்லிச்சான். தாத்தா பூ ஓ அப்படியா, ஓகே. இதே மாதிரி தான் வரும்போதும் அவரை செடி அந்த தாமரை செடிலாம் இங்கேருந்து அங்கே போய் முளைச்சிது. எல்லாம் இந்த ஒட்டுமுள் செடி சொன்னான், பார்த்தியா ஒவ்வொருத்தரும் எங்கேருந்து எங்கே போய் முளைக்கிறாங்க சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு தான் ஃப்ரெண்டை பார்த்ததுனால தான் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு தான் தாத்தா பூ. அவ்வளோ மேடம், நன்றி. ரொம்ப அழகான ஒரு சயின்ஸ் கான்செப்ட், சீட் டிஸ்பர்சல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை குழந்தைகள்கிட்ட எப்படி எளிமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு கதை மாதிரி தோழர் ஆதி வள்ளியப்பன் அவர்கள் மொழிபெயர்த்த அந்த கதையை கணபதிராம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. வாழ்த்துக்கள் கணபதிராம். அடுத்தபடியாக நம்ம பாரதியார் பாடலை பாடுறதுக்கு ஒரு குட்டி பாரதி ருஹானிகா, இவங்களும் ஒரு அரசு பள்ளி மாணவி. கைதட்டலாமே. ருஹானிகா, நீங்க உங்களை அறிமுகப்படுத்திட்டு நீங்க என்ன பாட போறீங்க அப்படின்னு சொல்லுங்க. எந்த ஸ்கூலு, எந்த கிளாஸ்? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ருஹானிகா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
மிக்சடா பாடல்களை பாடுறது. பாரதியார் பாடல்களை இப்படி மிக்ஸ் பண்ணி பாடின ஒரே ஆள் நம்ம ருஹானிகாவா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யோகசுதனோட தங்கச்சியா அண்ணா அங்க பின்னாடி இருந்து எடுத்து கொடுக்குறாரு. பின்னாடி ஆக்ஷன் காட்டி இவங்க ஏதாவது மறந்துட போறாங்கன்னு அங்க பின்னாடி இருந்து ஆக்ஷன் காட்டிட்டே இருக்காரு. ஸோ அம்மா பக்கத்துல போட்டோ எடுத்துட்டு. ஸோ இப்படி ஒரு குடும்பம் இருக்கும்போது குழந்தைகள் முன்னேறதுல எந்த தடையுமே கிடையாது. சூப்பரான ஒரு குடும்பம். வாழ்த்துக்கள், அருமை. ஓகே, அடுத்ததா நம்ம கூப்பிட போறது சாய் ஸ்ரீ. பிரமிட் பசில் சால்வ் பண்ண போறாங்க. வாங்க சாய் ஸ்ரீ, என்ன பண்ண போறீங்க? உங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. பிரமிட்யூ, என் பேரு சாய் ஸ்ரீ. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தேர்ட் போறேன். சென்ட் கொலம்பியன்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நீங்க எவ்வளவு நாளா இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? 3 days. 3 days தான் பிராக்டிஸ் பண்றீங்களா? பண்ணுங்க. அதுக்குள்ள பண்ணிட்டாங்கப்பா. சூப்பருங்க, பாருங்க. வெரி குட், சூப்பர், வெரி குட்மா. கை கொடுங்க. இதெல்லாம் பண்றவங்க பெரிய மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸா, லாஜிக்கோ மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மிகப்பெரிய ஆளா வருவீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, குட். நல்லா கிளாப் பண்ணலாமே. ஓகே, குழந்தைகளுக்கு ஒரு மேடை கிடைச்சா போதும். அவங்க இந்த லெவல்ல இருந்து இன்னும் எங்கேயோ போயிடுவாங்க. பிள்ளைங்களை கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம பேரண்ட்ஸ் நீங்க எங்க இந்த மாதிரி மேடை கிடைச்சாலும் தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. நம்மளுடைய வேலைகளை கொஞ்சம் அப்புறமா கூட பாத்துக்கலாம். எப்பயும் வேலை தானே செஞ்சுட்டு இருக்கோம். வாங்க சேகுவாரா, உங்களையும் அப்படியே கூப்பிடலாமா? சூர்யான் தான் கூப்பிடணுமா? என் பேர் சூர்யா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். குறும்பு கேரள செகுவேரா என்ற கதைக்குள் நாம் செல்லலாம். அவர் நம்மளை போலவே ஒரு சிறுவம். அவர் நம்மளை போல இருக்கும்போது அவர் நிறைய குறும்புகளை செய்வார். அவர் வளர வளர அவர்கள் குறும்புகள் ஜாஸ்தியாகிக் கொண்டே இருக்கும். அவர் பிடல் காஸ்ட்ரோ கூட செகுவேராவும் பிடல் காஸ்ட்ரோவும் நெருங்கிய நண்பர்கள். அவர்கள் போருக்கும் வெளியவும் செல்வார்கள். அவர்கள் சேர்ந்து சென்று அவர்கள் திட்டமிடுவார்கள். அவர் பொலிவியா நாட்டின் அமெரிக்கா நாட்டின் CIA என்ற பொலிவியா தீவிரவாத அமைப்பு ஒன்று செகுவேராவை கொன்றது. அவர் சொன்ன கடைசி வார்த்தை, அச்சத்தை கொண்டு கோபம் கொள்வாய் எனின் நீயும் என் தோழன். தேங்க்யூ. குழந்தைகளுக்கு இதை போன்ற உலக தலைவர்களை அறிமுகப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். செகுவேராவை நம்மிடம் அறிமுகப்படுத்திய குக்கு குக்கு கு, ஓ அது குயில்.